அனைவருக்கும் வணக்கம். ரியல் அனாலிசிஸ்ல அடுத்த ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். Let f be a bounded function on the closed interval ab, then every upper sum for f is greater than or equal to lower sum for f. இப்போ அப்பர் சம்மோட டெஃபினேஷன் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணோம், நமக்கு அங்கே ஒரு சப்டிவிஷன் நமக்கு தேவைப்படும். அந்த சப்டிவிஷன் அப்போ அதை இதே சேம் ரிசல்ட்டை வந்து வேர்டிங் பதில் நோட்டேஷன் அப்படி கொடுக்கலாம். That is, if sigma and tau are any two subdivisions of closed interval ab, then upper sum of f over sigma is greater than or equal to lower sum of f over sigma. இந்த ரிசல்ட்டை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு பதிலாக சிக்மா ஸ்டார் வந்து இஸ் எனி ரீஃபைன்மெண்ட் ஆஃப் சிக்மா. அப்போ ரீஃபைன்மெண்ட்னா நமக்கு என்ன அர்த்தம், சிக்மாவில் சில பாயிண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இல்லையா, பட் சேம் இன்டர்வல் தான், அதை தான் நம்ம ரீஃபைன்மெண்ட்னு சொல்கிறோம். ஓகே, இஃப் சிக்மா ஸ்டார் இஸ் எனி ரீஃபைன்மெண்ட் ஆஃப் சிக்மானா தென் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா அப்பர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா வந்து இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அப்பர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா ஸ்டார். ரீஃபைன்மெண்ட்டை விட ஏற்கனவே இருக்கிறது தான் பெருசுன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா, இதுவே லோயர் சம் வரும்போது இந்த ரிசல்ட் மாறி வரும். அந்த ரெண்டு ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம இந்த ரிசல்ட்டை கொண்டு வர போகிறது தான் மைண்டில் நம்ம வச்சுக்கணும். ஓகே, இப்போ அப்பர் சம்மோட டெஃபினேஷன் இருக்குனால நமக்கு அங்கே என்ன இருக்குது, சப்டிவிஷன் இருக்கும். சப்டிவிஷன் இருக்குனாலே அதுக்குள்ளே காம்போனன்ட் இன்டர்வல் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சப்போஸ் தட் சிக்மா ஹேஸ் காம்போனன்ட் இன்டர்வல். என்னென்ன இன்டர்வல் இருக்குது, I1 எக்ஸெட்ரா IN டு IN, இன் பிட்வீனில் ஒரு IK இருக்குது. ஓகே, இந்த ஐகேவை தான் நம்ம ரெண்டாக ஸ்பிளிட் அப் பண்ணி எழுத போகிறோம். அப்படி எழுதும்போது கிடைக்கிறது சிக்மா ஸ்டார், அதாவது இதனோட ரீஃபைன்மெண்ட், அதை சிக்மா ஸ்டார் சொல்லுவோம். அப்போ அதனோட காம்போனன்ட்ஸ் என்னவா இருக்குன்னா I1 டு IN தான். இந்த ஐகேக்கு பதிலாக நம்ம என்னவா எழுதுறோம், ஐகே ஸ்டாரோ ஐகே டபுள் ஸ்டாரோ எழுதுறோம். அப்போ ஐகே எப்படி கிடைக்குதுன்னா நமக்கு ஐகே ஸ்டார் யூனியன் ஐகே டபுள் ஸ்டார். ஓகே, அப்போ லென்த் ஆஃப் தி இன்டர்வல் சொல்லும்போது மாடுலஸ் ஆஃப் ஐகே வந்து இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஐகே ஸ்டார் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் ஐகே டபுள் ஸ்டார். இதை மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ அந்த ஐகே ஸ்டார் எதில் இருக்குது, ஐகே ஸ்டார் வந்து ஆக்சுவலாக நம்ம ஐகேவை தான் ரெண்டாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ ஐகே ஸ்டார் வந்து இஸ் சப்செட் ஆஃப் ஐகே, இல்லை ஐகே ஸ்டார் வந்து இஸ் கண்டென்ட் இன் ஐகே. அப்போ நம்ம அப்பர் சம் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ஐகே ஸ்டார் கண்டென்ட் இன் ஐகேன்னா அப்பர் பவுண்டு சொல்கிறேன். அப்போ அப்பர் பவுண்டு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இதனோட அப்பர் பவுண்டாக இருக்கும். ஏன்னா அப்பர் பவுண்டோட டெஃபினிஷனில் நமக்கு எம் ஆஃப் எஃப் ஓவர் இன்டர்வல் வரணும். அந்த இன்டர்வலுக்கு இந்த காம்போனன்ட் இன்டர்வலை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ ஐகே ஸ்டார் வந்து இஸ் சப்செட் ஆஃப் ஐகேவாக இருக்கும்போது அப்பர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே ஸ்டார் வந்து இது கண்டென்ட்னு இருக்கிறதுனால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே. ஸோ இதே போல் ஐகே டபுள் ஸ்டாரும் நமக்கு எதில் இருந்தால் இது ரெண்டு யூனியனாக இருக்குது இல்லையா. அப்போ ஐகே ஸ்டார் வந்து சப்செட் ஆஃப் ஐகே, அதே போல் ஐகே டபுள் ஸ்டாரும் சப்செட் ஆஃப் ஐகே. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். த சேம் கைண்டில் இங்கே நம்ம எழுதுகிறோம். அப்போ நம்ம எப்படி எழுதலாம், அப்பர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே டபுள் ஸ்டார் வந்து இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் ஆஃப் கேபிட்டல் எம்ன்றது அப்பர் பவுண்டு எஃப் ஓவர் ஐகே. இது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அப்பர் சம்மோட டெஃபினேஷன் என்ன, அப்பர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா ஸ்டார் எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்பர் சம்மோட டெஃபினேஷன் அப்பர் சம் ஆஃப் எஃப் ஓவர் நம்ம சிக்மாக்கு எழுதும்போது என்ன பண்ணுவோம், சமேஷன் கே ஈக்குவல் டு 1 to n அப்பர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே இன்ட்டு அதனோட லென்த்து மாடுலஸ் ஐகேன்னு எழுதுவோம். ஓகேவா, இங்கே நம்ம என்ன எழுத போகிறோம், இது வந்து சிக்மா வச்சு வர டெஃபினேஷன். அப்பர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா ஸ்டார் வரும்பொழுது அப்போ சிக்மா ஸ்டாரோட காம்போனன்ட்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோன்னு பாருங்கள், I1 இருக்குது எக்ஸெட்ரா ஐகே தான் நம்ம ரெண்டாக பிரித்து எழுதியிருக்கோம். ஐகே ஸ்டார் 1, ஐகே டபுள் ஸ்டார் 1 எக்ஸெட்ரா IN இருக்குது. இங்கே கண்டினியூஸாக இருக்கிறதால கே ஈக்குவல் டு 1 to n எழுதிட்டோம். இப்போ கே இல்லாமல் எழுத போகிறோம். அப்போ எப்படி எழுதலான்னா சமேஷன் கேக்கு பதிலாக ஜே போகிறோம், ஜே ஈக்குவல் டு 1 to n ஜே நாட் ஈக்குவல் டு கே அப்பர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஓவர் ஐஜே இன்ட்டு அதனோட லென்த்து மாடுலஸ் ஐஜே ப்ளஸ் கே இல்லாமல் இருக்கிறது, கே வச்சு வர்றது எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் தனித்தனியாக நம்ம சம் பண்ணி எழுத போகிறோம். சம் இல்லை வெறுமனே. அப்போ அப்பர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே ஸ்டார் எழுதுனீங்கன்னா அதனோட லென்த்து மாடுலஸ் ஆஃப் ஐகே ஸ்டார் ப்ளஸ் அப்பர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே டபுள் ஸ்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஐகே டபுள் ஸ்டார். ஓகே, இப்போ ஐகே ஸ்டார் பற்றி அதனோட லென்த்தை பற்றி நமக்கு என்ன தெரியும் பாருங்கள், இங்கே போட்டிருக்க பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் ஐகேன்றது வந்து இது ரெண்டுத்தோட சமேஷன். ஓகேவா, இப்போ ஐகே ஸ்டாருக்கு பதிலாக நான் ஐகே போடுறேன்னா அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தானே எனக்கு வரணும். ஓகே,
ஸோ அப்போ அப்பர் பவுண்டு இந்த ஐகே இருக்கு இல்லையா, இந்த ஐகே ஸ்டாருக்கு பதிலாக நான் ஐகே எழுத போகிறேன். அப்போ ஐகே எழுதும்போது எனக்கு இங்கே என்ன சிம்பிள் வரணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல். அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அப்பர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே ஸ்டார் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே. அப்போ இங்கே அப்பர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே ஸ்டார் இருக்குல்ல, இதுக்கு பதிலாக எஃப் ஓவர் ஐகேன்னு எழுதும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வரணும். இப்போ இங்கே அதே போல் எழுத போகிறோம், இந்த ஐகே டபுள் ஸ்டாருக்கு எழுத போகிறோம். இந்த ரெண்டுக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம், எம் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே, இங்கே எம் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே. இந்த லென்த் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும். அப்போ இங்கே வரும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துடுது. ஓகே, இப்போ இந்த ரெண்டு டேர்மில் எதை காமனாக எடுக்கலாம்னு பாருங்க. அப்பர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே வெளியே எடுத்துட்டேன்னா நமக்கு மீதி என்ன இருக்கும், மாடுலஸ் ஆஃப் ஐகே ஸ்டார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஐகே டபுள் ஸ்டார் இருக்கும். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஐகே ஸ்டார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஐகே டபுள் ஸ்டாருக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், மாடுலஸ் ஆஃப் ஐகே போடலாம். அதுதான் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எழுதுகிறோம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு இது ஈக்குவல். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி எம் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே வெளியே எடுத்துட்டா மாடுலஸ் ஆஃப் ஐகே ஸ்டார் இருக்குது ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஐகே டபுள் ஸ்டார் இருக்குது. அப்போ இதுக்கு இந்த சம்மேஷனுக்கு இந்த ரெண்டு சம்முக்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் ஐகே போடலாம். இப்போ பாருங்கள், இங்கே கேபிட்டல் எம் ஆஃப், அதாவது அப்பர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஓவர் ஐஜே இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஐஜே, ஜே ஈக்குவல் டு 1 to n, ஜே நாட் ஈக்குவல் டு கே. இங்கே ரெண்டாக இருந்தது ஒன்றா ஆயிடுச்சா, ஐகேன்னு வந்துருச்சா. இப்போ இங்கே பாருங்கள், ஜே வந்து 1 to n, கே இல்லாத இருக்கிறது, கே இருக்கிறது 1. அப்போ மொத்தமாக சேர்த்து நம்ம எப்படி எழுதலாம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து சமேஷன் எம் ஆஃப் எஃப் ஓவர் ஐஜே இன்ட்டு மாடுலஸ் ஐஜே, ஜே ஈக்குவல் டு 1 to k. ஓகே, இது எதனோட டெஃபினேஷன் பாருங்கள். இப்போ அப்பர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஓவர் ஐஜே இன்ட்டு மாடுலஸ் ஐஜே, ஜே ஈக்குவல் டு 1 to k. ஓகேவா. அப்போது இந்த 1 to kன்னு சொல்லும்போது 1லேருந்து k வரைக்கும் வர்றது அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது எங்கே இருக்கிற ரீஃபைன்மெண்ட் உங்களுக்கு, சாரி எங்கே இருக்கிற சப்டிவிஷன், சிக்மா வச்சு வர சப்டிவிஷன். ஏன்னா I1 I2 அந்த மாதிரி வர்றது தானே. ஓகேவா. அப்போ இது எதுக்கானது வருது, அப்பர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா. ஓகே, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம எடுத்தது அப்பர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா ஸ்டார் எடுத்திருக்கோம். இன்பிட்வீனில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் வந்திருக்கு. இங்கே வந்து அப்பர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா. இப்போ இந்த லெஃப்ட் ரைட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும்போது அப்பர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா வந்து இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்பர் சம் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா ஸ்டார். இந்த ஈக்குவேஷன் 1 தான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இதே போல் லோயர் சம்முக்கு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது அப்படியே மாறி வரும், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அங்கே எப்படி சிக்மா ஸ்டார் வந்து இஸ் ரீஃபைன்மெண்ட் ஆஃப் சிக்மா எடுத்தோமோ அதே போல் இங்கே என்ன பண்ண போகிறோம், நாம டவு ஸ்டார் எடுக்க போகிறோம். டவு ஸ்டார் வந்து இஸ் எனி ரீஃபைன்மெண்ட் ஆஃப் டவு. ஓகே, அங்கே எடுத்து அதே போல் தான் ப்ரொசீட் பண்ண போகிறோம். அங்கே கேபிட்டல் எம் அப்பர் பவுண்டு வச்சு நம்ம பேசணும் இல்லையா, இங்கே லோயர் பவுண்டு வச்சு நம்ம பேச போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது, அதே தான். ஓகே, ஸோ ஐகே ஸ்டார் வந்து இஸ் சப்செட் ஆஃப் ஐகே இம்ப்ளைஸ் லோயர் சம் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே. அதாவது அப்பர் சம் வரும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டோம், லோயர் சம் வரும்போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போடணும். ஓகே, இது லோயர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லோயர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே. அதே போல் ஐகே டபுள் ஸ்டார் வந்து சப்செட் ஆஃப் ஐகே வரும்பொழுது லோயர் பவுண்ட் வச்சு பேசுகிறோன்னா லோயர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே டபுள் ஸ்டார் வந்து இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லோயர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே. அங்கே நம்ம எப்படி அப்பர் சம்முக்கு எழுதணுமோ அதே போல் லோயர் சம் எழுத போகிறோம். லோயர் சம் ஆஃப் எஃப் ஓவர் டவு ஸ்டார், ஏன்னா லோயர் சம் வந்தாலே சப்டிவிஷன் வரணும். இந்த சப்டிவிஷன் சிக்மா ஆஃப் எழுதும்போது லோயர் பவுண்ட் வச்சு நம்ம எழுதுவோம். போன கேஸில் எழுதின மாதிரியே தான். ஓகேவா. ஏன்னா இங்கே நம்ம டவு ஸ்டார் வந்து I1 I2 எக்ஸெட்ரா IN, அந்த ஐகேக்கு பதில் தான் ஐகே ஸ்டாரும் ஐகே டபுள் ஸ்டாராக எழுதியிருக்கோம். ப்ரீவியஸ் கேஸில் எழுதின மாதிரியே 3ஆக பிரித்து எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n, ஜே நாட் ஈக்குவல் டு கே, லோயர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஓவர் ஐஜே இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஐஜே. அடுத்து வரும்பொழுது கே வரும்போது 2 கேஸ் வருது இல்லையா, அது தனித்தனியாக அடிஷனல் எழுதியிருக்கோம். ப்ளஸ் லோயர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே ஸ்டார் இன்ட்டு அதனோட லென்த்து மாடுலஸ் ஆஃப் ஐகே ஸ்டார் ப்ளஸ் லோயர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே டபுள் ஸ்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஐகே டபுள் ஸ்டார். ஓகே, இப்போ இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, எஃப் ஓவர் ஐகே ஸ்டாருக்கு பதிலாக நம்ம இது எஃப் ஓவர் வெறும் ஐகே எழுதும்போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்போது இந்த இடத்துல லோயர் பவுண்ட் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே ஸ்டாருக்கு பதிலாக எஃப் ஓவர் ஐகே போடணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வரும், இதுக்கு வரும். அப்போ ரெண்டுக்கு சேர்ந்து ஒரே ஒரு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள். அப்போ எழுதிட்டு அது ரெண்டுத்துலேருந்து காமனாக நம்ம என்ன பண்ணலாம், எம் ஆஃப் எஃப் ஓவர் ஐகே வெளியே எடுத்துட்டா மீதி இருக்கிறது மாடுலஸ் ஆஃப் ஐகே ஸ்டார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஐகே டபுள் ஸ்டார். இது நமக்கு என்னென்னு தெரியும், மாடுலஸ் ஆஃப் ஐகேன்னு எழுதலாம். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போது இந்த கேஸில் சம்மேஷனில் ஜேலேருந்து 1 to n, ஜே நாட் ஈக்குவல் டு கே கேஸ் இங்கே இருக்குது, ஜே ஈக்குவல் டு 1 வர கேஸ் ஜே ஈக்குவல் டு கே வர கேஸ் இங்கே இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to n நம்ம எழுதலாம், எம் ஆஃப் எஃப் ஓவர் ஐஜே இன்ட்டு மாடுலஸ் ஐஜே. ஸோ இது எதுக்கானது, இந்த ரீஃபைன்மெண்ட் 1 to n இருக்கிறது எஃப் டு டவ். சரி, அப்போ ப்ரீவியஸ் கேஸ்லேயும் நம்ம எழுதும்போது சாரி இந்த இடத்துல
இங்கேயும் j ஈக்குவல் டு 1 to n தான் வரணும். ஏன்னா நம்ம அங்க சிக்மா அந்த ரீஃபைன்மெண்ட் இதனோட காம்போனன்ட்ஸ் எடுக்கும்போது I1 எக்ஸெட்ரா IK எக்ஸெட்ரா IN எழுதியிருக்கோம். ரைட்டா? சாரி, இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே j ஈக்குவல் டு 1 to n. அதே பொழுது இங்கேயும் j ஈக்குவல் டு 1 to n. லோயர் பவுண்ட் ஆஃப் f over ij into modulus ij. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், லோயர் சம் ஆஃப், ஏன்னா 1லேருந்து n வரைக்கும் இருக்கிறது. அப்போ டவுன்ற ரீஃபைன்மெண்ட், டவுன்ற சப்டிவிஷனுக்கானது. இப்போ லோயர் சம் ஆஃப் f over tau. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு, லோயர் சம் ஆஃப் f over tau ஸ்டார், இன் பிட்வீனில் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் சிம்பிள் இருக்கு. ரைட் சைடில் லோயர் சம் ஆஃப் f over tau இருக்கு. இது லெஃப்ட் ரைட் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு இது லெஸ் than ஆர் ஈக்குவல் டு வருது. ஸோ ஈக்குவேஷன் 1ல் upper sum of f over sigma வந்து greater than or equal to upper sum of f over the refinement வருது. அதுவே lower sum வரும்பொழுது f over tau less than or equal to lower sum of refinement வருது. இந்த ரெண்டு ரிசல்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ரீஃபைன்மெண்ட் என்ன சொல்லுவோம், ஏற்கனவே இருக்கிற சப்டிவிஷனில் சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் நமக்கு சப்டிவிஷன். சாரி, அதுதான் ரீஃபைன்மெண்ட்டை நம்ம சொல்கிறோம். இப்போ சிக்மா யூனியன் டவ், சிக்மான்றது ஒரு சப்டிவிஷன், டவ்ன்றது ஒரு சப்டிவிஷன். அப்போ சிக்மா யூனியன் டவ் நம்ம சொல்லும்பொழுது சிக்மாவோட எக்ஸ்ட்ரா டவ்வோட பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் டெஃபினேஷன் பிரகாரம். ஆட் பண்ணால் அப்போ இது எதனோட ரீஃபைன்மெண்ட்டாக இருக்கும், டவ்வோட ரீஃபைன்மெண்ட்டாக இருக்கும். இல்லை டவ்வோட சிக்மாவை ஆட் பண்ணியிருக்கோம், சம் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இது எதனோட ரீஃபைன்மெண்ட்டாக இருக்கும், சிக்மாவோட ரீஃபைன்மெண்ட்டாக இருக்கும். அப்போ சிக்மா யூனியன் டவ்ன்றது சிக்மாவுக்கும் ரீஃபைன்மெண்ட்டாக இருக்கும், டவ்வுக்கு ரீஃபைன்மெண்ட்டாக இருக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சிக்மாவில் ஆரம்பிக்கிறோம். அப்பர் சம் ஆஃப் f ஓவர் சிக்மா, அந்த ஈக்குவேஷன் 1 நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அப்பர் சம் ஆஃப் f ஓவர் சிக்மா ஸ்டார். இப்போ சிக்மா ஸ்டார்ன்றது ரீஃபைன்மெண்ட் தானே, எதனோட ரீஃபைன்மெண்ட், சிக்மாவோட ரீஃபைன்மெண்ட். இப்போ சிக்மாவோட ரீஃபைன்மெண்ட் எதை நம்ம சொல்லியிருக்கோம், சிக்மா யூனியன் டவ். அப்போ இந்த சிக்மா ஸ்டாருக்கு பதிலாக சிக்மா யூனியன் டவ் நம்ம எழுதலாமா, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ அப்பர் சம் ஆஃப் f ஓவர் சிக்மா ஸ்டாருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு லோயர் சம் ஆஃப், ஏன்னா அப்பருக்கும் லோயருக்கும் டிஃப்ரெண்ட் சேம் சப்டிவிஷன் இல்லையா. அப்போ அப்பர் சம் தான் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு லோயர் சம்மாக இருக்கும் சேம் சப்டிவிஷன் வரும்போது. அப்போ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு லோயர் சம் ஆஃப் f ஓவர் சிக்மா யூனியன் டவ். அகைன் இந்த சிக்மா யூனியன் டவ்ன்றது வந்து எதனோட ரீஃபைன்மெண்ட், இங்கே ஸ்டார்டிங்கில் சிக்மா ஸ்டாரோட ரீஃபைன்மெண்ட்டாக எழுதியிருப்போம், இங்கே சிக்மா வச்சு எழுதியிருப்போம். இப்போ டவ் வச்சு எழுத போகிறோம், ஏன்னா இது ரெண்டுத்துக்கு தானே ரீஃபைன்மெண்ட். அப்போ சிக்மா யூனியன் டவுக்கு பதிலாக வெறும் டவ் எழுதலாம் இல்லையா. அப்போ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு எல் ஆஃப் எஃப் ஓவர் டவ். இது செகண்ட் யூஸ் பண்ண ரிசல்ட். இது ரீஃபைன்மெண்ட் தான் நமக்கு பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஆக்சுவலாக இது 1ன்னு எடுத்திருப்போம், இதுதான் நம்ம 2ன்னு எடுத்திருப்போம். இது ரீஃபைன்மெண்ட் இல்லையா. அப்போ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் ரீஃபைன்மெண்ட், சிக்மா ஸ்டாருக்கு பதிலாக இந்த சிக்மா யூனியன் டவ் போட்டிருக்கோம். ஓகே, அப்பர் சம் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு லோயர் சம், சேம் சப்டிவிஷன் வரதை வச்சு எழுதியிருக்கோம். இப்போ லோயர் சம்ல இப்போ இந்த சிக்மா யூனியன் டவ்ன்றது வந்து ரெண்டுத்துக்கும் ரீஃபைன்மெண்ட், சிக்மாவுக்கும் ரீஃபைன்மெண்ட், டவுக்கு ரீஃபைன்மெண்ட். அப்போ ரீஃபைன்மெண்ட் வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2 இம்ப்ளைஸ் இதை லெஃப்ட் ரைட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும்போது லோயர் சம் ஆஃப் f ஓவர் த ரீஃபைன்மெண்ட் ஆஃப் ரீஃபைன்மெண்ட் இல்லையா, இது ஸ்டார் வந்தாலே இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு லோயர் சம் ஆஃப் f ஓவர் டவ். அப்போ இது ரீஃபைன்மெண்ட். அப்போ ரீஃபைன்மெண்ட் இல்லாமல் நம்ம எழுதுறோம்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு லோயர் சம் ஆஃப் f ஓவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சிக்மா வச்சு எழுதிருப்போம், இப்போ டவ் வச்சு எழுதுறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்பர் சம் ஆஃப் f ஓவர் சிக்மா இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு லோயர் சம் ஆஃப் f ஓவர் டவ். இதுதானே நம்ம ப்ரூவ் பண்ணணும், ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.